வணக்கம். சென்ற பதிவில் ஹெச் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு கஸ்டம் புரோக்கர் ஆஃபீஸில் ஹெச் கார்டு உள்ளவங்க எப்படி வேலை செய்யலான்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஒரு நிலை, ஹெச் கார்டை விட கொஞ்சம் பெரிய நிலை அடுத்த நிலை, உயர்ந்த நிலை ஜி கார்டு. இந்த ஜி கார்டு அப்படிங்கிறது இது ஒரு லைசன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ் மாதிரி தான். ஒரு கஸ்டம் புரோக்கர் ஆஃபீஸில் லைசன்ஸ் உள்ள கஸ்டம் புரோக்கர் ஆஃபீஸில் லைசன்ஸ் உள்ள கார்டு ஹோல்டர் யாருன்னா ஜி கார்டு. நல்லா கவனிங்க, ஹெச் கார்டுக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. ஹெச் கார்டுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரெக்டாக அவங்க ஒரு கஸ்டம் புரோக்கர் என்டாஸ் பண்ணாருனாக்கா டெப்டி கஸ்டம்ஸில் இந்த ஹெச் கார்டு கொடுப்பாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் +2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் இந்த ஜி கார்டுக்கும். ஆனால் இந்த ஜி கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க +2 மட்டும் இல்லை, அது தவிர ஒரு எக்ஸாமும் எழுதணும். இந்த எக்ஸாமில் என்னென்ன பார்ப்பாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன், வேல்யூவேஷன், கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு இருக்கிறவங்க கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் சைன் பண்ண முடியும், ஒரு கஸ்டம் புரோக்கரை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு ஜி கார்டு ஹோல்டர் லீகலாக ஷிப்பிங் பில் ஃபைல் பண்ணலாம், பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணலாம், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசலாம், கிளைண்ட்டுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இதெல்லாம் அவங்களுடைய வரம்புக்குட்பட்ட அதிகாரம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கஸ்டம் புரோக்கர் ஆஃபீஸில் ஜி கார்டு ஹோல்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கஸ்டம் புரோக்கர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். அந்த பரீட்சை ஜி கார்டு எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்கள் கஸ்டம்ஸ் புரோக்கர் உங்களை ஸ்பான்சர் பண்ணணும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஜி கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜி கார்டுக்கும் ஹெச் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஹெச் கார்டு ஹோல்டர் சைன் பண்ண முடியாது. அவரால் டாக்குமெண்ட்டை மட்டும் சப்மிட் பண்ண முடியும், கையில் கொண்டு போக முடியும். ஒரு ஜி கார்டு ஹோல்டர் அந்த கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட்டை சைன் பண்ண முடியும், ஆஃபீஸருக்கு முன்னாடி நின்று அந்த பில் ஆஃப் என்ட்ரியை பற்றியோ ஷிப்பிங் பில்லை பற்றியோ ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இது ஒரு அடுத்த நிலை. அப்படின்னு நீங்கள் இந்த கஸ்டம் புரோக்கர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு கேரியர் பிளான் பண்ணுறீங்கன்னா +2 முடித்த உடனே முதல் நிலை ஹெச் கார்டு வேலை கற்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதி ஜி கார்டு பாஸ் பண்ணுறீங்க. இந்த ஜி கார்டு பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண பிறகு எஃப் கார்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அந்த எஃப் கார்டுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.